ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி குழம்பு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். புளிக்குழம்பு, முட்டை குழம்பு, மீன் குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு எது வேணும்னாலையும் நம்ம இந்த பொடியை போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாகவும் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும் பொடி நம்ம அரைச்சாக்கா. இதுக்கு தேவையான மசாலா எதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. மல்லி, மிளகுன்னு எல்லாமே எல்லா மசாலா ஐட்டமும் நான் இதில் எழுதி போட்டிருக்கேன். 2 பக்கமும் திருப்பி எது எண்ணெயில் ஃப்ரை பண்ணணுன்ட்டு அதுவும் தனியாக நான் பின்னாடி பக்கம் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த சைடு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் விட்டுட்டு ஃப்ரை பண்ணி லைட்டாக எடுத்துக்கலாம். தேவையான மசாலா வாங்கியாச்சு. வாங்க என்னென்ன மசாலா இருக்குன்னு நம்ம எல்லாம் கீழே எடுத்து வச்சு பார்த்துக்கலாம், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு எடை வச்சு நம்ம எல்லாமே எடை போட்டு தான் நம்ம வறுக்க போகிறோம். எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு, எவ்வளோ கிராம் வேணும்னு சொல்லிட்டு நான் எழுதி அந்த பேப்பரில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக. நம்மளுக்கு முதல்ல மெஜர்மெண்ட்டு தான் முக்கியம். அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா குழம்பு பொடி சூப்பராக இருக்கும். பெருங்காயங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லா சாமானமும். பாருங்கள், சோம்பு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, தனியா, மிளகாய் எல்லாமே இருக்குது. மிளகாய் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். வறுக்க ஒன்றும் தேவையில்லை, வெயிலில் காய வச்சாலே போதும். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாக்கா போதும், நல்ல மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். அதுவே எல்லா மசாலாவும் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ முதல்ல வந்து வறுக்க போகிறது தனியா தாங்க. தனியா இப்போ 2 கடாயை வச்சு 2 சைட்லேயும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். லைட்டாக சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். 1 கிலோ தனியா எடுத்திருக்கேன். 1 கிலோ தனியாவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரை கீழே போட்டு அதில் நம்ம எல்லாத்தையும் கொட்டி விட்டுடலாம். ஆறட்டும், ஒவ்வொன்றா வறுத்து. இது வந்து சோம்புங்க. சோம்பு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 200 கிராம் இருக்குது சோம்பு. நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு சிம்மில் வச்சு வறுக்கலாம். வெந்தயம், இதுவும் நல்லா பொன்னிறமாக வச்சு வதக்கிக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். 50 கிராம் வெந்தயங்க இது. கடுகு வந்துட்டு எவ்வளோ இருக்குது, 25 கிராம் கடுகு. சீரகம் 200 கிராமு. இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும்னா நல்லாயிருக்கும் குழம்பு பொடி. ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். கசகசா எடுத்திருக்கேன். கசகசா வந்து 200 கிராம் வாங்கியிருக்கேன். மிளகாய் வந்து 600 கிராம் தாங்க, ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. மல்லி மட்டும் 1 கிலோ எடுத்திருக்கு. கசகசாவும் சிம்மில் வச்சு தான் எல்லாமே ஃப்ரை பண்ணணும். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து 1/2 கிலோ அரிசி இருக்குது. நான் வந்து 2 உலக்கு எடுத்திருக்கேன் அரிசி. லைட்டாக எண்ணெய் விட்டு பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிஞ்சு வர மாதிரி சிம்லேயே வச்சு அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணி தான் நான் எடுக்க போகிறேன். கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பு. பாருங்கள், 1 ஸ்பூன் ஆயில் விட்டால் போதும். அரிசி இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அரிசிக்கு ஆயில் ஒன்றும் தேவையில்லை, கடலைப்பருப்புக்கு மட்டும் ஆயில் 1 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணால் போதும். இந்த அளவுக்கு அரிசி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதையும் நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பச்சை கருவேப்பிலை. இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட்டு பெருங்காயம் எடுத்திருக்கேன். பாருங்கள், பெருங்காயம் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. 2 பீஸாக பண்ணி நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது. லைட்டாக இதை வந்து சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் இலகுச்சுன்னா நம்ம வந்து கையில் பிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே மிஷினில் போட்டாக்கா கொஞ்சம் அரைய கஷ்டமாக இருக்கும். திருப்புறம் பாருங்கள், அந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். லைட்டாக சூடு எரிச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக இருக்கும், நம்ம அப்படியே பிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சூடு எரிச்சுன்னா கொஞ்சம் பொரிஞ்சு வரும் லைட்டாக. நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆறுனதுக்கப்புறம் நம்ம புட்டு போட்டுக்கலாம். மிளகாய் கூட எல்லாத்தையும் வறுத்து நியூஸ் பேப்பரில் ஆற வச்சாச்சு. மிளகாவும் இருக்குது பாருங்கள், எல்லா மசாலாவும் ஆற வச்சுருக்கு. இதோட மெஜர்மெண்ட்டு பேப்பரில் எழுதி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க.
மிளகாவும் சூப்பராக நீங்கள் வந்து குண்டு மிளகா தான் வாங்கணும். நல்லாயிருக்கும். அதுதான் குழம்பு பொடிக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீட்டு மிளகா வாங்கிடாதீங்க. மஞ்சள் வந்து நம்ம அப்படியே தான் வறுத்து ஆற வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு கல் வச்சு நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்து போடலாம். அப்போ தான் மிஷினில் அரையவும் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ இல்லை உங்கள்கிட்ட டிஃபனோ எது இருந்தாலும் அதில் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நான் பெருங்காயம் பாரு ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும். அப்படியே நம்ம பிச்சு போடணுன்னா ஆகாது. லைட்டாக சூடு பண்ணிட்டா ரொம்ப நல்லா ஈஸியாக நம்ம பிச்சு போட்டுடலாம். ரொம்ப சுவையான மிளகா பொடி ரெடி ஆகுதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி போட்டு வச்சா. பக்கெட்டில் எல்லாம் ரெடியாக போட்டாச்சு. மிஷினில் எடுத்துன்னு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையானது எந்த உணவு செஞ்சாலும் அதுக்கு உப்பு தேவைப்படும். இதுக்கும் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட போகிறேன் நான். கல் உப்பு ஒரு சிறிதளவுக்கு கொஞ்சமாக ஒரு பேருக்கு கொஞ்சமாக போட்டு இந்த அளவுக்கு போட்டால் போதும். மிஷினில் எடுத்துன்னு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி நல்லா நீட்டாக காய வச்சுருக்கேன். பாருங்கள், சூடாக இருக்குது. ஒரு பேப்பரில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். உங்களுக்கு இந்த குழம்பு பொடியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க மறக்காமல். சூப்பரான ஒரு குழம்பு பொடி ரெடி. பாய்.